Assalamualaikum. இந்த வீடியோ பார்க்குறவர்களுக்கு இந்த வகுப்புல படிக்க 5 எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்த 5 எதிர்பார்க்கிற விஷயங்களை சொல்லித்தர உண்டு. அயன்சமநிலையில வார இந்த இப்படியான இடத்துல வார pH இந்த இப்படியான கரைசலுக்குள்ள இந்த மாதிரியான இந்த கரைசல் இதுக்குள்ள சேர்க்குள்ள வார pH மாற்றங்களை எப்படி நான் கண்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆகும். இரண்டாவது இந்த பல்லமில பல்முறை நியமிப்புகள்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இருமூல வண்ணமில வன்மூலத்துக்குள்ள ஒரு மின்னமில மின் காலத்தை சேர்த்த வேண்டாம். pH ஏற்படுற மாற்றத்தை 4 pH வழங்க ஒரு pH தானே காணணும். ஆரம்ப pH எப்படி காண்ற, முதலாம் சமவாரி புள்ளிக pH எப்படி காண்ற, இரண்டாம் சமவாரி புள்ளிக pH காண்ற, இறுதி pH காண்ற, அந்த முறையை கூட தெரியும். அதை எப்படி செய்யுங்க, அந்த கேள்வி எப்படி செய்யுங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லி தந்தேன். ஆர்கானிக்ல ஸ்பெஷலா சொல்லி தந்தேன். 2 தொழிற்பாட்டு கூட்டங்கள் ஒரு சமபகுதியத்துக்குள்ள வந்து அந்த சமபகுதி எப்படி வரையுது, எந்த தானங்கள் எவ்வளவு இருக்குது, எப்படி அந்த தொழிற்பாடு அமைய போகுதுங்கிறது எப்படி வரைகிறேன்னு சொல்லித்தாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் இந்த 2 மின்னமில pH காண்றது மொத்தம் 18 முறைகள் இருக்கு. அதை சொல்லித்தாங்க. அதுல ஸ்பெஷலா இந்த வகையான நியமிப்புகளுக்கு இந்த சமன்பாட்டை எப்ப அப்ளை பண்ணணும் 2024ஆம் ஆண்டு ஒரு 2 பேப்பர்ல வந்து MCQ எப்படி செய்யணும்னு சொல்லித்தாங்க. இது 4வது. 5வது ஒரு சமநிலை தாக்கத்தில் தாக்க வீதங்கள் எப்படி மாறுது, செறிவு மாற்றத்தால, வெப்பநிலை மாற்றத்தால, அமுக்க மாற்றத்தால, ஊக்கி மாற்றத்தால தாக்க வீதங்கள் மாற வரையும் செறிவு மாற்றங்கள்ல வரை எப்படி வரையணும் 2022ஆம் ஆண்டு பெற்றோட சொல்லி தந்தேன். சரிதாங்க. நான் இந்த வகுப்பில சொல்லி தந்தேன். 5 எக்ஸ்பெக்டேஷனையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரிதாங்க.